Hello everyone, welcome to my class. Dr. Shobana's notes are now available for MA Tansky syllabus. இங்க நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க 7 பேப்பர்ஸ்க்குமான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்கு. ட்ராமா, போயட்ரி, போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர், contemporary literary criticism, language and linguistics, travel writing and writings of the marginalized. இந்த 7 பேப்பர்ஸ்க்குமான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்கு. இந்த மெட்டீரியல்ஸில் எல்லா டாபிக்ஸ்க்குமான எஸ்ஸேஸ், பேராகிராஃப்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ், MCQs ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 7200893046 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். கீழே உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இதை கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ. கோர் 10 ரைட்டிங்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட். இந்த பேப்பர்ல இருந்து தான் இன்னைக்கு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்ல கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆல்ரெடி சபால்டர்னிட்டி மார்ஜினலைஸ்ட்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரெஃப்யூஜிஸ். ஓகே, பிஃபோர் தட் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, முக்கியமான வார்த்தைகள். இப்போ மார்ஜினலைஸ்ட் லிட்ரேச்சர் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா இந்த முக்கியமான வார்த்தைகளை பற்றி ஒரு ஐடியா இருந்தால் தான் நம்ம நல்லா படிக்க முடியும். அதனால தான் அந்த கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி சபால்டர்னிட்டி, மார்ஜினலைஸ்ட், இன்னும் ஒரு சிலதெல்லாம் பார்த்துருக்கோம். ரேஸ் அண்ட் இண்டிஜினஸ் பீப்புள் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெஃப்யூஜிஸ். ரெஃப்யூஜிஸ்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ ரைட்டிங்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட்னா உங்களுக்கு அந்த பேப்பரை பற்றி ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். மார்ஜினலைஸ்னா அடக்குமுறைக்கு உள்ளானவர்கள், அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஒரு சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், ஒரு சின்ன குரூப், இவங்கள தான் மார்ஜினலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள இந்த பெரும்பான்மை சமூகத்தினர் சிறுபான்மையினு சொல்லுவாங்களே, அதுதான் மார்ஜினலைஸ்ட். இவங்களோட ரைட்டிங்கை தான் நம்ம வந்து ரைட்டிங்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். இதில் ரெஃப்யூஜிஸும் இந்த மார்ஜினலைஸ்ட் குரூப்பில் நிறைய பேர் வருவாங்க. ஓகே, ஒரு கேஸ்ட் வைஸாக இருக்கட்டும், ரிலீஜியஸ் வைஸாக இருக்கட்டும், இமிக்ரன்ட்ஸ், ரெஃப்யூஜிஸ், இவங்க எல்லாமே மார்ஜினலைஸ்ட் குரூப்பில் வருவாங்க. இதில் ரெஃப்யூஜிஸும் வந்து மார்ஜினலைஸ்ட் குரூப்பில் தான் வருவாங்க. ரெஃப்யூஜிஸ்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு, ரெஃப்யூஜிஸ்னா அகதிகள்னு அர்த்தம். அகதிகள்னா யாரு? ஒரு நாட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, போராட்டம் வெடிக்குதுன்னா அந்த நாட்டில் இருக்க முடியாம அவங்க சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் வாழ்வாங்க, தஞ்சம் புகுந்து வாழ்வாங்க. அவங்கள தான் அகதிகள்னு சொல்லுவாங்க. அதுக்கான இங்கிலீஷ் டேர்ம் தான் ரெஃப்யூஜிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இலங்கை அகதிகள்லாம் பெருசாக உங்களுக்கு ஒரு 20 years பிஃபோர்லாம் இந்தியாவில் நிறைய இருந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அவங்களுக்கு அகதிகள் முகாம்னு, ரெஃப்யூஜி கேம்ப்னே எல்லாம் வச்சிருந்தாங்க கவர்மெண்ட். ஏன்னா அங்கே வந்து எந்நேரம் விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும், பாம் பிளாஸ்ட் போயிட்டே இருக்கும். அங்கே வாழ முடியாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படியாவது தப்பிச்சு இங்கே தமிழ்நாடு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால உள்ள வந்துருவாங்க. ஸோ அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுத்து நம்ம கவர்மெண்ட் பார்த்துக்கும். இப்போ அவங்கள எல்லா இடத்துலையும் விட முடியாது. அவங்க தே டு நாட் பிலாங் டு அவர் கண்ட்ரி. அப்போது அவங்க ஏதாவது பிரச்சனைகளை சிக்கலாம், இல்லை அவங்களால பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு இடத்த வந்து தேர்வு செஞ்சு கவர்மெண்ட் வந்து வச்சுருப்பாங்க. அதை தான் ரெஃப்யூஜி கேம்ப்னு சொல்லுவாங்க. பொதுவாக அவங்கள வந்து ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி இங்கேன்னு இல்லை, நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கூட எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இப்போ சண்டையெல்லாம் நடக்குது இல்லையா, அங்கேருந்து தப்பிச்சு பக்கத்து கண்ட்ரிக்கு ரெஃப்யூஜியாக போயிடுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து அவங்கள சரியாக ட்ரீட் பண்ணலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சு அடுத்த கண்ட்ரிக்கு போவாங்க. இவங்கள தான் வந்து ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ரெஃப்யூஜிஸ் ஆர் அ சிக்னிஃபிகண்ட் ஃபோக்கஸ் இன் த ரைட்டிங்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட் ஆத்தர்ஸ். இந்த மாதிரி ரெஃப்யூஜியாக இருந்துட்டு எழுதுறாங்க இல்லையா, அவங்களோட கஷ்டங்களை எழுதுறாங்க இல்லையா, அவங்களும் வந்து இந்த மார்ஜினலைஸ்ட் அந்த மாதிரி ஆத்தர்ஸும் இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா இவங்களை பற்றி அவங்கள பற்றி எழுதுறதும் ரைட்டிங்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்டில் வந்துடும். ஓகே, ரெஃப்யூஜிஸ் அதாவது அகதிகளே எழுதினாலும் அதுவும் மார்ஜினலைஸ்ட் லிட்ரேச்சரில் வரும், அவங்கள பற்றி எழுதினாலும் மார்ஜினலைஸ்ட் லிட்ரேச்சரில் வந்துடும். ஓகே, ஸோ ரெஃப்யூஜிஸை வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபோக்கஸாக பார்க்குறோம். மார்ஜினலைஸ்ட் ஆத்தர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரெஃப்யூஜிஸ் லைஃப் பற்றி நிறைய எழுதுகிறாங்க. who use literature to give voice to experiences of displacement, trauma and resilience. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் இந்த அகதிகளோட வாய்ஸாக இருக்காங்க. ஏன்னா ஒரு நாட்டுக்கு புது நாட்டுக்கு போகிறப்போ அங்கே அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். சொந்த நாட்டில் வாழவே முடியாதுன்னு வந்திருப்பாங்க. புது நாட்டிலையும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்கள மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக.
அப்போ அவங்களுக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்ரெடி நாட்டை விட்டு, அவங்க சொந்த பந்தங்கள விட்டு, பணம், வீடு எல்லாத்தையும் விட்டு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி நெறைய பிரச்சனைகள், அங்க நெறைய கஷ்டமான விஷயத்த சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இது எல்லாமே சஃபர் பண்ணிட்டுருப்பாங்க. மேலும் உங்களுக்கு இங்கேயும் கொஞ்சம் என்ன இருக்கும், ஒதுக்கி வைக்கப்பட்டு தான் இருப்பாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட், ட்ராமா இது எல்லாம் அவங்ககிட்ட அதாவது ரெசிலியன்ஸ் அப்படின்னா, ஒ ஒ எவ்வளோ விழுந்தாலும் எந்திரிச்சு நிக்கிறோம் இல்லையா? அதுதான் ரெசிலியன்ஸ். ஓகே. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அங்கருந்து விடாமுயற்சியோட எந்திரிச்சு நிக்கிறது தான் ரெசிலியன்ஸ். ஸோ இந்த பவர் எல்லாம் ரெஃப்யூஜிஸ்ட்ட அதிகமா இருக்கும். ஓகே. அத பத்தி வந்து ஆத்தர்ஸ் நெறைய ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. These narratives provide a window into the lives of those who have been forced from their homes due to conflict, persecution, or catastrophe and explore the complex identities and challenges refugees face in their search for safety and belonging. ஸோ இத வந்து இன்னும் கொஞ்சம் 2ஆ டிவைட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் டிவைட் பண்ணிட்டேன் பாருங்க சென்டென்ஸ. தீஸ் நரேட்டிவ்ஸ் அதாவது ரெஃப்யூஜிஸ் பற்றிய நரேட்டிவ்ஸ் அவங்கள பற்றிய கதைகள். தே ப்ரொவைட் அ விண்டோ இன்டு த லைஃப்ஸ் ஆஃப் தோஸ். விண்டோனா என்ன? ஜன்னல். ஜன்னல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு. அப்போது இந்த இந்த நரேட்டிவ்ஸ் இந்த மார்ஜினலைஸ் லிட்ரேச்சர் ரெஃப்யூஜிஸை பற்றிய லிட்ரேச்சர் வந்து ஒரு ஜன்னல் மாதிரி செயல்படுது. அவங்களோட லைஃப்பை எட்டி பார்க்கறதுக்கு. ஆஃப் த லைஃப்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ ஹவ் பின் ஃபோர்ஸ்ட் ஃப்ரம் தி ஹோம்ஸ். அப்போ அவங்க வந்து அவங்க வீட்டில இருந்து வெளியே வந்திருக்காங்க. டியூ டு கான்ஃப்ளிக்ட், பெர்சிக்யூஷன் அண்ட் கேட்டஸ்ட்ரோஃப். அங்க இருந்த பயங்கர பிரச்சனைகள், கான்ஃப்ளிக்ட்ஸ், அவங்கள வந்து அங்க அடிச்சு கொல்றாங்க. இதுல இருந்தா தப்பிச்சு அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பத்திய வாழ்க்கையை நம்ம பார்க்கறதுக்கு இந்த ரெஃப்யூஜிஸ் பத்திய லிட்ரேச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆல்சோ இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் த காம்ப்ளெக்ஸ் ஐடென்டிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் ரெஃப்யூஜிஸ் ஃபேஸ் இன் த சர்ச் ஆஃப் சேஃப்டி அண்ட் பிலாங்கிங். அது மட்டும் இல்ல, இப்போ புது நாட்டுக்கு வந்துட்டாங்க. உங்க பழைய கதைகளை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். புது நாட்டுல அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, என்னென்ன சவால்கள் இருக்கு, ஒரு ரெஃப்யூஜியா ஒரு புது நாட்டுல வாழ்றப்போ அவங்க என்னென்ன மாதிரி அவங்களோட சேஃப்டிக்கும் பிலாங்கிங்னஸ்க்கும் இங்கேயும் நாங்களும் இங்க வாழ்றோம், எங்களையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி அந்த பிலாங்கிங்னஸ் இருக்கும் இல்லையா? நாங்களும் இந்த இந்த நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோன்ற ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கும் இல்லையா? அதை பத்தி எல்லாமே வந்து இந்த லிட்ரேச்சர் பேசுது. அண்டர்ஸ்டாண்டிங் ரெஃப்யூஜி எக்ஸ்பீரியன்சஸ், இதுதான் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ ரெஃப்யூஜி எக்ஸ்பீரியன்ஸஸை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரெஃப்யூஜிஸ் ஆர் பீப்புள் கம்பெல்ட் டு ஃப்ளீ தேர் கண்ட்ரீஸ் ஆஃபன் ஃபேஸிங் லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன் சச் அஸ் வார், பெர்சிக்யூஷன் ஆர் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். ஓகே. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த எல்லா எஸ்ஏஸுமே வந்து நான் உங்களோட மெட்டீரியல்ல இருந்து தான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ரைட். இந்த மெட்டீரியல் தான் உங்களுக்கு இந்த பேப்பர் ரைட்டிங்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட் பேப்பர் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஃபுல்லாக கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியலாக இருக்குது. அதில் இருந்து எஸ்ஏ தான் கொடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி 2 or 3 பேராகிராஃப் கொஷின்ஸும் ஷார்ட் ஆன்சர்ஸ், எம்சிக்யூஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களோட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சிலபஸ் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். Refugees are people compelled to flee their countries, often facing life-threatening situations such as war, persecution or natural disasters. Refugees வந்து எப்போ வந்து உருவாகுறாங்க அப்படின்னு சொன்னா, வார் சண்டை நடக்கிறப்ப நான் சொன்னேன் இல்லையா? இலங்கை அகதிகள் நிறைய இருந்தாங்க. ஏன்னா நாட்டுக்குள்ள ஒரு சிவில் வார் நடந்துட்டு இருந்தது. அந்த விடுதலை புலிகளுக்கும் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும். அப்போ அவங்க கிளம்பி வந்தாங்க. பெர்சிக்யூஷன், அவங்கள வந்து ஏதாவது காரணத்துக்காக அவங்கள தண்டிக்கிறாங்க அப்படின்னாலும் கிளம்புவாங்க. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை பேரழிவு காரணமாக கூட அவங்க வெளியேறுவாங்க. தேர் ஜேர்னிஸ் ஆர் யூஸ்வலி ஃபில்டு வித் அன்சர்டனிட்டி அண்ட் ரிஸ்க். அவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி தான். அவங்களோட ஒரு என்ன பண்ணுறோம் தெரியாது. அவங்க அங்கேருந்து கிளம்புறப்போ எங்கே போகிறோம்னு தெரியாது. ஒரு அன்சர்டனாக கிளம்பி வருவாங்க. எப்படி வாழ்க்கை இருக்க போகுது, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த ஐடியாவுமே இல்லாமல் அங்கே கிளம்பி வந்திருப்பாங்க. அப்போ ரிஸ்கோடையும் அன்சர்டன், ஏன்னா அங்கே இதுல எல்லாம் இருந்து அந்த இலங்கை அகதியெல்லாம் கிளம்பி வந்தப்போ ஒரு போட்ல இருட்டுல தப்பிச்சு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன, நாட்டுக்குள்ள இருந்தாலும் சாகத்தான் போறோம், தப்பிக்க ட்ரை பண்ணுவோம், செத்தாலும் சரி எங்கேயாவது பொழைச்சு போனாலும் சரின்னு. அப்போ அன்சர்டனிட்டி இருக்கும், ரிஸ்க் இருக்கும். தே லீவ் தியர் ஹோம்ஸ் பிஹைண்ட் அண்ட் சீக் சேஃப்டி இன் ஃபாரின் லேண்ட்ஸ். இப்போ ஃபாரின் லேண்ட்ஸ்ல போய் சேஃப்டி சீக் பண்ணுறப்போ அவங்க நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் வராங்க. அன்லைக் voluntary migrants, refugees have no choice but to leave, and this situation is filled with loss as well as hope for survival. இப்போ மைக்ரன்ஸ் பத்தி நம்ம படிச்சிருப்போம். மைக்ரன்ஸ்னா யாரு? ஒரு நாட்டை விட்டு நாட்டுக்கு போறவங்க தான். ஆனா அது விரும்பி போகிறது. இப்ப நம்ம கண்ட்ரிலேயே நிறைய படிச்சுட்டு பசங்க எல்லாம் ஃபாரின் போய் செட்டில் ஆகுறாங்க. அவங்களுக்கும் ரெஃப்யூஜிஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. மைக்ரன்ஸும் ஆனா மார்ஜினலைஸ்ல தான் வருவாங்க. அந்த நாட்டுக்கு போறப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? மைனாரிட்டியா இருப்பாங்க, மார்ஜினலைஸ்டா தான் இருப்பாங்க. பட் அது வந்து இவங்க வாலண்டரியா போறது.
படிச்சு அங்க நல்ல வேலை கிடைக்கும், அங்க நிறைய சம்பளம் கிடைக்கும், அங்க வாழ்க்கை முறை நல்லா இருக்கும்னு போறது வேற கதை. ஆனா வேற வழியே இல்லாம நாட்டை விட்டு துரத்தி விடப்படுறாங்க இல்லையா? வாழ்க்கை வாழ்றதுக்கு வேற வழியே இல்லாம கிளம்பி வர தட் இஸ் a டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அப்ப ரெஃப்யூஜிஸ்க்கும் மைக்ரண்ட்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவங்க வந்து மைக்ரண்ட்ஸ்ங்கிறவங்க வாலண்டரியா போறவங்க. ரெஃப்யூஜிஸ் வந்து தே ஹேவ் நோ சாய்ஸ் பட் டு லீவ். போறதை தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்லை. அப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து லாஸ் ஹோப் ரெண்டுமே கொடுக்கும். அதாவது நிறைய தொலைச்சிருப்பாங்க அந்த சொந்த நாட்டுல. அப்புறம் ஒரு ஹோப் இருக்கு, ஒரு நம்பிக்கையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. வாழ்வோம், நம்ம குழந்தை குட்டியோட வேற ஒரு இடத்துல போய் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில போறாங்க. Literature serves as a powerful way to record and share these experiences, offering readers insight into the emotional and psychological struggles that refugees endure. Okay, literature serves as a powerful way to record and share these experiences. Literature வந்து இந்த எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களோட இந்த வாழ்க்கை போராட்டத்தை, அவங்க நாட்டில் அனுபவிச்சது, இங்கே வந்து அவங்களோட சேலஞ்சஸ், இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் அழகாக ரெக்கார்ட் பண்ணும். ஓகே, அதை அவங்க கதையை பற்றி எழுதுறவங்க அப்படியே அழகாக அந்த கோர்வையை நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அதை படிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆஃபரிங் ரீடர்ஸ் இன்சைட் இன்டு த இமோஷனல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ் தட் ரெஃப்யூஜிஸ் என்டியூர். நம்ம சர்வசாதாரணமாக கடந்து போயிட்டு இருப்போம், இவங்கெல்லாம் அகதிகள் அங்கேருந்து வர்றாங்க, கவனமாக இருக்கணும்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவோம். ஓகே, ஆனால் அவங்களோட வாழ்க்கை போராட்டம் எப்படி, அவங்க நாட்டில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இங்கே அவங்க என்ன சோதனைக்கு உட்படுறாங்க, இது எல்லாத்தையும் நமக்கு ஒரு இமோஷனலாக அது தரும். எதுனா அந்த ரெஃப்யூஜி லிட்ரேச்சர். ஓகே, literature's testimony. Writings from the marginalized, especially those about refugees, by or about refugees அப்படின்னா ரெஃப்யூஜிஸ்னால எழுதப்பட்டது, அகதிகள்னால எழுதப்பட்ட லிட்ரேச்சராக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக, அதாவது அவங்கள பற்றி எழுதப்பட்ட லிட்ரேச்சராக இருந்தாலும் சரி, இட் ஆஃபன் சர்வ்ஸ் அஸ் டெஸ்டிமோனிஸ் ஆஃப் ட்ராமா அண்ட் ரெசிலியன்ஸ். இது வந்து ஒரு ட்ராமா பற்றி நிறைய, ட்ராமான்னு என்ன, ஒரு பெரிய வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு பெரிய சோகத்தை கடந்தது, ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து வந்ததா ட்ராமான்னு சொல்லுவோம். ரெசிலியன்ஸ்னா விடாமுயற்சியோடு எழுந்திருக்கிறது, எவ்வளவு விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கிறோம் அப்படின்ற ஒரு, நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த என் தலைமையில பாம்பு விழுகிற மாதிரி இருந்தது, இல்லை என்னை விரட்டிட்டு வந்தாங்க கொல்றதுக்கு, எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சேன். அப்போ ஒரு நூலிலையில் உயிர் தப்பிச்சு வந்தவங்க இருப்பாங்க. ஓகே, அப்போ இல்லை ரொம்ப அடிபட்டு கீழே விழுந்து மரண போராட்டத்துக்கு அப்புறம் எந்திரிச்சவங்களா இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரெசிலியன்ஸ். அவ்வளோ கஷ்டத்துல இருந்து இன்னைக்கு நான் என்ன பண்றேன், இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அப்போ அந்த லைஃப் நம்மளுக்கு எல்லாம் அதெல்லாம் என்ன கொடுக்கணும், ஒரு பாடமா அமையும். ஓ, இவ்வளோ கஷ்டப்பட்டவங்களும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க, அவ்வளோ அடியில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் அளவுலையோ மனசளவுலையோ கஷ்டப்பட்டு அவங்க எந்திரிச்சிருக்காங்களே, நம்மளால எந்திரிக்க முடியாதான்ற ஒரு உத்வேகத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ ரெஃப்யூஜி லிட்ரேச்சர் எப்பவுமே ஒரு படிப்பினையா இருக்கும். ஆத்தர் காலித் ஹசனி's works such as The Kite Runner and The Thousand Splendid Suns depict the struggles of Afghan refugees dealing with lost memory and the quest for redemption. ஸோ இதெல்லாம் நேம்ஸ். ஆத்தர் கலீத் ஹொசைனி, இவர் வந்து கைட் ரன்னர், 1000 Splendid Suns எழுதியிருக்காரு. இவர் ஆப்கன் ரெஃப்யூஜிஸ் பற்றி எழுதியிருக்காரு. அதே மாதிரி வியட் தாங் நகுயின் தி சிம்பத்தைசர் எக்ஸ்ப்ளோர்ஸ் தி லைஃப் ஆஃப் வியட்நாமிஸ் ரெஃப்யூஜிஸ். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ரெஃப்யூஜிஸ், குரூப் ஆஃப் ஆப்கன்ல இருந்து சண்டையப்போ போனவங்க ஆப்கன் ரெஃப்யூஜிஸ், வியட்நாம்ல இருந்து தப்பிச்சு போனவங்க வியட்நாமிஸ் ரெஃப்யூஜிஸ். இவங்களை பத்தி எல்லாம் அந்த கதைகளோட பெயர்கள் தான் இங்க இருக்கு. These literary works humanize refugees and encourage empathy, compelling readers to confront the injustices that force people into exile. அது மட்டும் இல்ல, இந்த கதைகளை படிக்கிறப்போ நம்மளுக்குள்ள ஒரு உத்வேகம் வர அதே சமயம் நம்ம வந்து அவங்களோட என்ன பண்ணணும்னா சிம்பத்தைஸ் பண்ணோம், அவங்களுக்காக இறக்கப்பட்டு அவங்களுக்காக குரல் கொடுக்கவும் நம்மள தோண்டிவிடும் இந்த கதைகள். ஓகே, themes of displacement and identity. Yes, themes of displacement and identity பார்த்துட்டு இருக்கோம். question of identity, நம்ம யாரு, இந்த இடத்துல நம்ம யாருன்ற ஒரு கேள்வி, நமக்கு வந்து என்ன அடையாளம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தீமா வந்து இந்த ரெஃப்யூஜி லிட்ரேச்சர்ல பார்க்கப்படும். ஏன்னா வேற ஒரு நாட்டுல இருந்து இங்க வந்துட்டாங்க, இப்ப அவங்க யாரு இங்க, ஓகே, they don't belong to us. ஓகே, எங்கேருந்தோ வந்திருக்காங்க. அப்போ அவங்களோட ஐடென்டிட்டி கிரைசிஸ் அவங்களுக்கு ரொம்பவே இருக்கும். நம்ம இந்த நாட்டில் என்னவா மதிக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு கவலை அவங்களுக்கு வரும். ஆரம்பத்தில் தப்பிச்சு வர்ற ஒரு நிலைமை இருக்கும். இங்கே வந்து சாப்பாடு கிடைச்சோன்னா அடுத்தது ஐடென்டிட்டி கிரைசிஸ் அவங்களுக்கு வந்துடும். மார்ஜினலைஸ்ட் ரைட்டர்ஸ் illuminate how displacement shatters a sense of self and home.
அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறப்போ, இந்த மார்ஜினலைஸ்ட் லிட்டரேச்சர் இந்த ரெஃப்யூஜி ரைட்டர்ஸ் எழுதுறாங்க இல்லையா? இந்த ரெஃப்யூஜிஸ் பத்தி அப்போ அவங்க அதெல்லாம் அழகா காமிக்கிறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்ல அவங்க எதெல்லாம் அவங்கள வந்து ஷேட்டர் பண்ணுது. ஷேட்டர்னா அவங்கள உடைச்சு அவங்க மனசளவுல அவங்க நொறுங்கி போற விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ சாப்பாடு கிடைச்சிரும். ரெஃப்யூஜியா வர்றப்போ கவர்மெண்ட் அவங்களுக்கு ஃபுட் குடுத்துரும். ஆனா, அவங்களுக்கு வந்து அந்த சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் ஹோம்ன்ற ஃபீலிங் போயிரும். நம்ம என்னவா இங்க இருக்கோம்? எதுக்கு வாழ்றோன்ற அர்த்தம் இல்லாம அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸ்காலர்ஸ் லைக் எட்வர்ட் சயீத் டிஸ்கிரைப் எக்ஸைல் அஸ் அன் அன்ஹீலபிள் ரிஃப்ட். எட்வர்ட் சயீத்ன்றதெல்லாம் ஒரு பெரிய ஆத்தர். அவர் ஓரியன்டலிசம் பத்தி எழுதியிருக்க பெரிய ஆத்தர் தான் எட்வர்ட் சயீத். ஸோ அவர் என்ன சொல்றாரு எக்ஸைல் பத்தினா, அன்ஹீலபிள் ரிஃப்ட் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெஃப்யூஜியா இருக்கிறதெல்லாம் வந்து குணப்படுத்தவே முடியாத ஒரு காயம். ஆறாத ரணமா ஒருத்த மனசுல இருந்துரும். ரெஃப்யூஜியா இருக்குதுன்னு சொல்றாரு. Between a person and their homeland, a feeling that resonates deeply in refugee narratives. refugee narrativesல எல்லாத்துலயும் இத பார்க்க முடியும்னு அவர் சொல்றார். Homi Bhabha's concept of hybridity explains how displaced people negotiate between the culture they left and the new culture they must adapt to. ஹோமி பாபா வந்து ஹைபிரிடிட்டி, அவரும் ஒரு பெரிய ஆத்தர் தான் போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர்ல. அவர் ஹைபிரிடிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் பத்தி பேசுவாரு. அதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, அது வந்து இவங்களா இருந்தாலும் சரி, வாலண்டரியா போறவங்களா இருந்தாலும் சரி, ரெஃப்யூஜியா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்கும் ஹைபிரிடிட்டி இருக்கும் பாரு. ஹைபிரிட்னா என்ன? ரெண்டும் கலந்த கலவை. அப்போ நீ இங்க இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறப்போ, நீ ஒரு இந்தியனாவும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போய் அமெரிக்கால போய் வாழ்றீங்க. அங்க நீங்க ஒரு அமெரிக்கனா வாழ முடியாது. இந்தியனா தான் இருப்பீங்க. ஆனா அங்க அமெரிக்கனாவும் இருக்க வேண்டிய சூழல் இருக்கும். அப்போ ஒரு ஹைபிரிட் கல்ச்சருக்குள்ள நீங்க இருப்பீங்க இல்லையா? அத சொல்றது தான் வந்து ஹைபிரிடிட்டி. இப்போ இந்த ஹைபிரிடிட்டி அப்படிங்கிறது 2 விஷயத்த பேசுது. த கல்ச்சர் தே லெஃப்ட் அண்ட் த நியூ கல்ச்சர் தே மஸ்ட் அடாப்ட் டு. இங்கேருந்து போறவங்க, இப்போ நம்ம ரெஃப்யூஜி பத்தி பேசல. வாலண்டரியா நான் அந்த ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ இங்கேருந்து நீங்க அமெரிக்கால போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ரிலேஷன்ஸோ செட்டில் ஆகுறாங்கன்னா, அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்னா, தே ஹாவ் டு நெகோஷியேட் பிட்வீன், அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணணும். எதை பேலன்ஸ் பண்ணணும்னா, த கல்ச்சர் தே லெஃப்ட். இங்கேருந்து போயிருக்காங்க. ஒரு தீபாவளியை கூட அவங்க அங்கே போய் கொண்டாட முடியாது. ஆனா தீபாவளின்ற ஃபீலிங் இல்லாம இருக்குமா? தீபாவளிய செலிப்ரேட் பண்ண வேணான்னு உங்க மனசு சொல்லுமா? கண்டிப்பா அன்னைக்கு காலையில எந்திரிக்கணும், பூஜை பண்ணணும், எல்லாம் செய்யணும்னு தோணும். ஆனா அட் த சேம் டைம் அவங்க என்ன பண்ணணும்? அவங்களோட ஒர்க் இதுல அவங்களுக்கு லீவ் கூட இருக்காது. ஓகே, தீபாவளிக்கு அங்க என்ன லீவா விட போறாங்க? கண்டிப்பா இல்ல. அவங்க போய் ஒர்க் பண்ணணும். அப்போ இது எல்லாமே அங்க வந்து எல்லாம் நார்மலா நடந்துட்டு இருக்கும். தீபாவளிக்கு இருக்க அவங்க ஃபெஸ்டிவ் மூட அங்க அவங்க எதிர்பார்க்க முடியாது. அப்ப அங்க ஒரு மார்ஜினல் டிஃபரன்ஸ் அந்த அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த கல்ச்சர் டிஃபரன்ஸ். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் ஹைபிரிடிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஹோமி பாபா. அப்ப அதுக்கேத்த மாரி அவங்க ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஈவினிங் ஏதாவது வெளிய போய்க்குவாங்க. எதையோ சொல்லி அந்த அந்த மனச வந்து சமாதானப்படுத்தணும் இல்லையா? அதுக்காக. திஸ் சர்ச் ஃபார் ஐடென்டிட்டி இஸ் காம்ப்ளிகேட்டட் அண்ட் ஆன்கோயிங். ஈவன் இந்த மாதிரி பீப்பிள், இந்த மார்ஜினல்ஸ், ஐ மீன் இங்க மைக்ரன்ட்ஸ்க்கு இதெல்லாம் கூட பாசிபிள். ரெஃப்யூஜிஸ்க்கு அதுவும் பாசிபிள் இல்ல. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்களோ, கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அத தான் செய்யணும். அப்போ அந்த சர்ச் ஃபார் ஐடென்டிட்டி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ரைட். மல்டிபிள் மார்ஜினாலிட்டின்னு இன்னொரு டாபிக்கும் இதுல இருக்கு. கேஸ் ஆஃப் தலித் ரெஃப்யூஜிஸ். இந்த ரெஃப்யூஜிஸ்லயே தலித் ரெஃப்யூஜிஸா இருந்தா அவங்க வந்து டபுள் மார்ஜினாலிட்டி அப்படிங்கிறாங்க. டபுள் மார்ஜினலைசேஷன் அப்படிங்கிறாங்க. அதுலயே அதாவது ஒரு பெரிய குரூப் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுலயே வந்து தலித் மக்கள் அவங்க இருக்கிறவங்களே ஓரம் கட்டுவாங்களாம். அப்ப அவங்களோட பிரச்சனை இன்னும் மோசமானது அப்படிங்கிறாங்க. சம் ரெஃப்யூஜிஸ் அதை தான் சொல்றாங்க. சம் ரெஃப்யூஜிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் double marginalization due to the other aspects of the identity such as caste or ethnicity. அதுல வந்து caste-ஆ இருக்கலாம், இல்ல ethnicity-ஆ இருக்கலாம். ஓகே, அதுலயே கலர் அவங்க இதுலயே ஒரு பெட்டர் ரேஸ், இவங்க ஒரு பெரிய ரேஸை சேர்ந்தவங்க, இவங்க நல்ல இனத்தை சேர்ந்தவங்க, நல்ல இனம். ஏன்னா நம்ம வந்து நம்ம நாட்டுல caste பத்தி பாக்குறோம்னா, இங்க ஆப்பிரிக்கன், யூரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எத்னிசிட்டி தான் முக்கியம். ஓகே, அவங்க இனத்தை பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. இன வேறுபாடு, இன பாகுபாடு அதிகம் பார்க்குறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தலித் ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் பெங்கால் as documented in the works of writers like Jatin Bala and Manoranjan Bayapari faced both the trauma of displacement and continued social exclusion because of their caste. ஓகே, ஸோ இதை பற்றியும் இந்த டபுள் மார்ஜினலைசேஷன் பற்றி ஜாட்டின் பாலான்றவர் எழுதியிருக்காரு.
அதே மாதிரி மனோரஞ்சன் பயாபாரி இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. இவங்கெல்லாம் பெங்காலை சேர்ந்தவங்க. இவங்க வந்து இந்த ரெஃப்யூஜிஸ் இப்போ பங்களாதேஷ்லேருந்து வந்த ரெஃப்யூஜிஸ் பற்றி எழுதியிருப்பாங்க. அந்த பங்களாதேஷில் ஒரு பிரச்சனை இருந்தப்போ நிறைய ரெஃப்யூஜிஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து 2 விதமான மார்ஜினலைசேஷனுக்கு உட்படுறாங்க. என்ன ஒன்று வந்து அவங்க ஒரு ரெஃப்யூஜி, இன்னொன்று அவங்களோட கேஸ்ட்னாலையும் அவங்க ஒதுக்கப்படுறாங்க. இப்போ டபுள் மார்ஜினலைசேஷன் அவங்களுக்கு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து மெமரி, nostalgia and survival. Refugee writing often explores the importance of memory and nostalgia. பெரும்பாலும் இந்த ரெஃப்யூஜி ரைட்டிங்ல பார்த்தீங்கன்னா மெமரி பத்தி, ஞாபகங்கள் பத்தியும் நாஸ்டால்ஜியானா என்ன, ஒரு வேதனையோட ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிறது. ஓகே, நம்மளுக்கு இப்போ நோஸ்டால்ஜியாங்கிறது ரொம்ப சாதாரணமா நம்ம எல்லாரோட லைஃப்லயும் வர்றதுதான். சின்ன வயசுல பாட்டி தாத்தா வீட்டுக்கு போயிருப்போம். அங்க வந்து தீபாவளியோ பொங்கலோ ஏதோ செலிப்ரேட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு பாட்டு கேட்டாலோ இல்ல ஏதோ ஒரு தின்பண்டம் சாப்பிட்டாலோ அந்த ஞாபகம் வரும் இல்லையா, அது லிங்க் ஆகும் இல்லையா, அதெல்லாம் நாஸ்டால்ஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மெமரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. யாருன்னா இந்த ரெஃப்யூஜி ரைட்டர்ஸ் கிட்ட. இந்த ரெஃப்யூஜி ரைட்டிங்ல இது எல்லாமே ரெக்கார்ட் படுத்தப்படும். இந்த எல்லா ரெக்கார்டிங்ஸும் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மெமரி, நாஸ்டால்ஜியா. The loss of homeland is not just physical but emotional and cultural. ஒரு loss of homelandங்கிறது இடம் கிடையாது. உங்க சொந்த ஊரை விட்டு நீங்க போறீங்க அப்படிங்கிறது அந்த இடத்த விட்டு போறோம். எந்த இடமும் ஒண்ணுதான், மண்ணுங்கிறது ஒண்ணுதான். பட் அது அப்படி இல்லை. நம்ம வந்து நம்ம சொந்த ஊரோட எப்படி கனெக்ட் ஆயிருப்போம், இமோஷனலா கல்ச்சுரலா கனெக்ட் ஆயிருப்போம். இப்போ இந்த நாட்டை விட்டு வெளியே போறாங்க அப்படின்னு சொல்றப்போ அவங்க வந்து இப்போ வாலண்டரியா போனா கூட பிசிக்கலா அவங்க மூவ் ஆயிருக்காங்கன்றது மட்டும் பிரச்சனை கிடையாது. இமோஷனலா இங்க சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. கல்ச்சுரலா அங்க இருக்க எந்த ஃபெஸ்டிவலும் எந்த கலாச்சாரமும் அங்க பின்பற்றப்படாது. அப்ப எல்லாமே அவங்களுக்கு என்ன இருக்கும், பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏலியன்ஸ் இன் நியூ லேண்ட், அப்போ அவங்க வேற ஒரு நாட்டுக்கு போறப்போ ஏலியன்ஸா போறாங்க, வேற்று கிரகத்தவர்கள் மாதிரி போறாங்க. ரெஃப்யூஜி ஸ்ட்ரகிள் பிட்வீன் லாங்கிங் ஃபார் த பாஸ்ட் அண்ட் த நீட் டு அடாப்ட் டு த பிரசன்ட். அவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா, ஸ்ட்ரகிள் டு பிலாங் டு த பாஸ்ட். ஓகே, அந்த பழசையும் மறக்க முடியாம புதுசுக்கும் அடாப்ட் ஆக முடியாம இருக்க சஃபரிங் தான் ரெஃப்யூஜிஸ்க்கு உள்ள ஒரு பெரிய பிரச்சனை. லிட்டரரி ஒர்க்ஸ் லைக் Mohsin Hamid's Exit West use elements of magical realism to illustrate the suddenness and surreal nature of displacement. ஸோ இதில் நான் நிறைய இது பண்ணியிருக்கேன்ல, கொட்டேஷன்ஸ்குள்ளே போட்டிருக்கிறதுலாம் இந்த மாதிரி ரெஃப்யூஜி லிட்ரேச்சர், அதை பற்றிய ஒரு சில இதுதான் டெஸ்கிரிப்ஷன் தான் அடுத்த லைனில் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸிட் வெஸ்ட்ல வந்து மோசின் ஹாமிட் மேஜிக்கல் ரியாலிசம் லிட்டரரி டிவைஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெஃப்யூஜிஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. கன்க்ளூஷன், த்ரூ தேர் ஒர்க்ஸ் மார்ஜினலைஸ்ட் ரைட்டர்ஸ் சேலஞ்ச் ஸ்டீரியோடைப்ஸ் அண்ட் டாமினன்ட் நரேட்டிவ்ஸ் அபவுட் ரெஃப்யூஜிஸ். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் மூலமா இந்த மார்ஜினலைஸ்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்களே, ரெஃப்யூஜி ரைட்டர்ஸ், இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, மார்ஜினலைஸ்ட் ரைட்டர்ஸ் ரெஃப்யூஜிஸ் பற்றிய லைஃப், அவங்களோட சேலஞ்சஸ், இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இன் சம்மரி, ரெஃப்யூஜி narratives from marginalized perspectives are crucial for understanding the true cost of displacement and ongoing struggles for belonging and recognition. So refugee narratives படிக்கிறப்பதான் அந்த மார்ஜினல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை படிக்கிறப்பதான், அதாவது ஒதுக்கப்பட்டவர்களா, அடக்கப்பட்டவர்களா, ஒடுக்கப்பட்டவர்களா, அந்த கண்ணோட்டத்துல அவங்கள படிக்கிறப்பதான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அவங்கள பத்தி ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, hope you understood. Thank you for watching. Subscribe for more.